ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டெக் குறிப்புகள். பேங்க் ஆஃப் பரோடா லோன் அக்கவுண்டுக்கு ரீபேமெண்ட் பிஓபி வேர்ல்ட் ஆப் மூலமா டைரக்ட்டா பிரின்சிபல் அதாவது அசல்லையோ இல்லன்னா நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி ஆன்லைன்ல பே பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப்ஸ தான் பார்க்க போறோம். பிஓபி வேர்ல்ட் ஆப் லாகின் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பட்டன கிளிக் பண்ணுங்க. மை பிஓபி அக்கவுண்ட்ஸ்ன்ட்டு ஒரு டேப் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு லோன் அக்கவுண்ட், சேவிங் அக்கவுண்ட்லாம் காட்டும். லோன் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பட்டன கிளிக் பண்ணுங்க. நீங்க அசல் கட்டணும். அதாவது உங்களுடைய பிரின்சிபல்ல நீங்க ரீபே பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ப்ரீபேமெண்ட், அன்ஷெட்யூல்ட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்கு உங்களுடைய லோன் அமௌண்ட்ல வட்டி குறையும். இது டைரக்ட்டாவே உங்களுடைய அசல்ல வரவு வைக்கப்படும். இஎம்ஐ பே பண்றவங்க மேல இஎம்ஐ ரீபேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத செலக்ட் பண்ணிட்டு ரீபே பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ல அக்ரி குடுங்க. உங்களுடைய அமௌண்ட் என்டர் பண்ணுங்க. ரிமார்க்ஸ்ல ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் அக்கவுண்ட்ல உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட் அல்லது கரண்ட் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டேப் வந்து டார்க் ப்ளூல மாறும். இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நௌன்ற பட்டன் டார்க் ப்ளூல மாறும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிட்டு கன்ஃபர்ம் ட்ரான்ஸ்ஃபர் பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் அதாவது எம்பின்ன என்டர் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு டிஸ்ப்ளேல வரும். இப்போ லோன் அக்கவுண்டுக்கு பே பண்ணியாச்சு. மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா, ஹோம் பேஜ்ல பாரோ அப்படின்ற பட்டன் மேல இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய லோன் அக்கவுண்ட்ட டிஸ்ப்ளே பண்ணும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ மினி ஸ்டேட்மெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம லோனுடைய ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில, நம்மளுடைய லோன் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, வியூ மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அத செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ்ல உங்களுக்கு நம்மளுடைய லோன் இஎம்ஐ டேட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் உங்களுடைய பிரின்சிபல்ல இருக்கு. இது எல்லாமே காட்டும். செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் குறிப்புகள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.